Namo
மூணு முறை தீர்த்தத்தை விட்டு விநாயகருக்கு முன்னால பூவால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ருத்ரஞானம் எடுத்துக்கோங்க. பாக்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, ஆனந்தமாச்சமணியம் சமர்ப்பயாமி. மஞ்சள் அரிசி விநாயகர் மேல ரெண்டு எடுத்து போடுங்க. அக்ஷராமி சமர்ப்பயாமி, குங்குமத்தை விநாயகர் பெருமானுக்கு வச்சுடுங்க. குங்குமம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. சுமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, ஜனகாய நமஹ, லம்போதராய நமஹ, விகடாய நமஹ, விக்னராய நமஹ, நாயகாய நமஹ, பூமகேதவே நமஹ, ஆதிச்சாய நமஹ, பாலேந்திராய நமஹ, நாராயணாய நமஹ, பிரபுதாய நமஹ, பரந்தகாய நமஹ, ஏரம்பாய நமஹ, சர்வஜனாய நமஹ, அபிஷ்ட மகாகணபதியே நமஹ. விமலபத்ர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஊதுபத்தி எடுத்து ரெண்டு ஏத்திக்கிறது. எல்லோரும் ஊதுபத்தி எடுத்து ரெண்டு ஏத்திக்கங்க. ஏத்திட்டு விநாயகர் பெருமானுக்கு 3 முறை காமிக்கணும். மணி வச்சிருந்தா மணி அடிக்கலாம். வலது பக்கமா வந்து இடது பக்கம் சுத்தக்கூடாது. வலது பக்கமா 3 முறை காட்டணும். இடது பக்கம் சுத்தக்கூடாது. ஏன்னா மணி வந்து அடிச்சுக்கணும். ஊதுபத்தி கற்பூரத்தி முன்னாடி வச்சுங்க. புடவை இருக்கும், பார்த்து சிந்தனை வச்சுங்க. முன்னாடி வச்சுட்டு தொட்டு கும்பிடுங்க. கற்பூரத்தை தொட்டு கும்பிடுவாங்க. கையில் இருக்கிற புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அச்சதை எடுத்துக்கோங்க. விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. முழுமுதற் கடவுள் வியாசர் சொல்லி விநாயகர் பெருமான் மகாபாரதத்தை எழுதுவதாக குறிப்பிடுகிறது. முத்தமிழ் வினை முற்படக்கிருந்தனில் முற்பட எழுதிய முதல்வனை. விநாயகர் பெருமான் மகாபாரதத்தை எழுதுறதுனால இன்னமும் நாம் எழுதிட்டு போது முதல்ல என்ன எழுதுறோம்? பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லா விஷயத்தையும் துவங்கிட்டு இருக்கோம். விநாயகர் பெருமானுடைய திருமணம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். விக்னானாம் வரஹ விக்னேஸ்வரஹ, இடையூறுகள் எல்லாம் நீங்களும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இளவர சுபாகியங்கள் கிடைக்கணும். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கணும். இடாப்பிங்களா சுஷ்மா என்று சொல்லக்கூடிய நாடிகளின் மூலமாக வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு மன நிறைவான சந்தோஷமான வாழ்வு கிடைக்கணும்னு கேட்ட கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிடுவோம். வஜ்ரபாணி வந்திதம் சூலபாணி நர்த்தனம், வஜ்ரபாணி வந்திதம் சூலபாணி நர்த்தனம், தண்டபாணி பூர்வடம் தண்டபாணி மாஸ்ரே, தண்டபாணி பூர்வடம் தண்டபாணி மாஸ்ரே, அபம்பரி வர்ஷிதம் வாயுபடி வீஜிதம், அபாபடி வர்ஷிதம் வாயுபடி வீஜிதம், பசுபதி
விநாயகர் பெருமான் விட்டுருங்க. 2 அக்ஷரம் எடுத்து விநாயகர் பெருமான் போட்டுருங்க. விளக்கு பூஜை ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கான பூஜை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட கடைசியில் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் வருது. பாக்ஸை தொட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு பூஜையோட மீதி வீடியோ உங்களுக்கு வரும்.